அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் இஸ் 5.50, எக்ஸசைஸ் நம்பர் 3. Pause necessary entries for the following while finalizing the annual accounts. அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து debtors include ₹500 receivable from the proprietor for goods drawn by him. அதாவது ப்ரொப்ரைட்டர், அதாவது ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸோட ஓனர் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. அதாவது ஒரு 500 ஒர்த் இருக்கக்கூடிய குட்ஸை வந்து பிஸ்னஸ்லேருந்து எடுத்திருக்கிறாரு. அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து செகண்ட் என்ட்ரி, ட்ரேட் டெட்டார்ஸ் ₹1,05,000 include ₹5,000 which are considered as bad. Provide for doubtful debts at ₹2.5%. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரேட் டெட்டார்ஸ் வந்து ஒரு 1,05,000 இருக்குது, அதில் 500 வந்து பேட் டெட்ஸு, ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2.5% வந்து டவுட்ஃபுல் டெட்ஸாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது வந்து ப்ரொவைட் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் ஆன் க்ளோசிங். Take 2.5% on 85,000. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு என்ன என்ட்ரி வரும்ன்றது பார்ப்போம். டெட்டாஸ் இன்க்ளூட் ₹500 ரிசீவபிள் ஃப்ரம் த ப்ரொப்ரைட்டர் ஃபார் குட்ஸ் ட்ரான் அப்படின்னா வித் ட்ரான் அர்த்தம். பை ஹிம், ப்ரொப்ரைட்டர் வந்து எடுத்தது, ஜஸ்ட் அது டிராயிங்ஸாகவே எடுத்துப்போம். குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரைட்டர் அப்படின்ற கான்செப்ட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எடுத்திருக்கிறாரு, அப்போ அவருடைய ஓன் யூஸுக்காக எடுத்திருக்கிறாரு அப்படின்னும் போது டிராயிங்ஸு. இப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ குட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, ஸோ புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய குட்ஸ்லேருந்து, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி அதை டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ என்ன பண்ணுறாங்க, டிராயிங்ஸ்ன்றது லாஸ் டெபிட் சைடில் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேல்யூலேருந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் வச்சுடுறோம். அப்போ ப்ராக்கெட்டில் பீயிங் மேட் குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரைட்டர். அப்போ ப்ரொப்ரைட்டர் வந்து பிஸ்னஸ்லேருந்து குட்ஸை வந்து எடுத்திருக்கிறார் அப்படின்ற கான்செப்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் டேட்டாஸ். இதுக்கு வந்து 2 ஜேர்னல் என்ட்ரி வரும். ட்ரேட் டேட்டாஸோட வேல்யூ வந்து 1,05,000. அதில் 5,000 கன்சிடர்ட் அஸ் பேட் டெட்ஸ். அதில் ₹5,000 வந்து பேட் டெட்ஸுக்கு தனியாக ஒரு ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு தனியாக வந்து ஒரு ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இந்த செகண்ட் டிரான்சாக்ஷனுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி வந்து வரும். அதில் ஃபர்ஸ்ட் பேட் டெட்ஸ்க்கு மட்டும் தனியாக நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிப்போம். பேட் டெட்ஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட பொருளை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க வந்து அமௌண்ட் நம்மக்கிட்ட கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சப்போஸ் இஃப் த கம்பெனி இஸ் அனேபிள் டு ரெக்கவர் த மணி ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்க முடியல அப்படின்னா த அன்ரெக்கவர்ட் மணி இஸ் கால்டு பேட் டெட்ஸ். ஸோ அப்போ அந்த அன்ரெக்கவர்ட் மணிக்கு பேர் வந்து பேட் டெட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸஸ் கேட்டகரி ஆஃப் த பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் அது வந்து லாஸாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால லாஸ்ன்றதுனால டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் அந்த கேட்டகரிஸில் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேட் டெட்ஸ் வந்து எதுலேருந்து வரும், ட்ரேட் டேட்டார்ஸ் இல்லை சன்ட்ரி டேட்டார்ஸ். ஸோ அது டேட்டார்ஸோட வேல்யூலேருந்து குறையுது. அப்போ பேட் டெட்ஸுக்கும் டேட்டார்ஸுக்கும் ரிலேட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ரிலையபிலிட்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒன்லி ஃப்ரம் த டேட்டார்ஸோட வேல்யூலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இல்லை ட்ரேட் டேட்டார்ஸ் போட்டாலும் சரிதான், இல்லை ஜஸ்ட் வெறும் சன்ட்ரி டேட்டார்ஸ் இல்லை டேட்டார்ஸ் எப்படி போட்டாலும் சரிதான். அப்போ பேட் டெட்ஸ் வந்து எதுலேருந்து எடுக்கிறோம், டேட்டார்ஸோட வேல்யூலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதோட வேல்யூ குறையுது அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ப்ராக்கெட்டில் பீயிங் மேட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டாஸோட வேல்யூலேருந்து பேட் டெட்ஸை நம்ம கண்டுபிடிச்சி தனியாக எடுத்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த செகண்ட் டிரான்சாக்ஷனில் இன்னொரு என்ட்ரி வரும், டவுட்ஃபுல் டேட்ஸுக்கு தனியாக வரும். ஸோ டவுட்ஃபுல் டேட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் டேட்டார்ஸ் 1,05,000ல் 5,000 வந்து பேட் டேட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதை கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 1,00,000ல் இந்த பர்சன்டேஜ் 2.5% கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ
அப்போ 1 லேக்ல 2.5% வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். பேட் டெட்ஸ்க்கும் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேட் டெட்ஸ் அப்படின்றது இட்ஸ் a confirmed amount which is assumed or determined by the company. இதே வந்து doubtful debts அப்படின்னா those are the customer may or may not give their dues to us. நமக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்திலே வந்து இருக்கக்கூடியது டவுட்ஃபுல் டெட்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நம்ம பேட் டெட்ஸை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கேட்டகரியில் டவுட்ஃபுல் டெட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ பேட் டெட்ஸை கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வேல்யூ ஆஃப் டேட்டாஸ்லேருந்து நம்ம 2.5% டவுட்ஃபுல் டெட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அப்படி கண்டுபிடிக்கும் போது 2500. யூஸ்வலாக நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது பேட் டெட்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு இதெல்லாம் வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் யூஸ்வலாக டெபிட் சைடில் வந்துடும். அப்போது அதே கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வருது அப்படிங்கும்போது, அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார். அப்போ டெபிட் சைடில் வருது அப்படின்னும் போது டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். அப்போ டெபிட் சைடில் வருது அப்படின்னும் போது டூ சைடில் வருது. அப்போ டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த செகண்ட் என்ட்ரி பேட் டெட்ஸ்க்குமே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு என்ட்ரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படின்ற கான்செப்ட்ல பேட் டெட்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு என்ட்ரிக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வெறும் ஜேர்னல் என்ட்ரி கேட்டதுனால நான் அதை போடாமல் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் நான் என்ட்ரி போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்தராக நம்ம டெபிட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் டேட்டாஸ் வந்து எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது என்ட்ரி வந்து எங்கே அப்ளை ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வருதுன்ற பட்சத்தில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நெரேஷனில் பீயிங் மேட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, செகண்ட் இதில் தேர்ட் ஜேர்னல் என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கான ப்ரொவிஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து கொஸ்டினில் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ். ஈவன் டெட்டார்ஸில் கூட நம்ம டிஸ்கவுண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். டெட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா, பேட் டெட்ஸு, டவுட்ஃபுல் டெட்ஸு, டிஸ்கவுண்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிரெடிட்டார்ஸ் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருந்து டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனாக வந்து எடுப்பாங்க. அதில் வந்து பேட் டெட்ஸ் அப்படிலாம் எதுவும் வராது. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ்க்கான என்ட்ரி எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் 85,000 சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2.5% வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான என்ட்ரி என்னன்றதை பார்க்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ்க்கான ப்ரொவிஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது டெட்டார்ஸோட வேல்யூ, பேட் டெட்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு, அதுக்கு டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டார்ஸ் இதெல்லாம் வந்து லாஸு, அதனால அது எல்லாமே டெபிட் சைடில் வந்துடும். இதே வந்து டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னும் போது கிரெடிட்டார்ஸை வந்து தே ஆர் கால்டு சப்ளையர்ஸு. அப்போது அவங்க கிட்டேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை வாங்கும்போது தட் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னும் போது இட் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆர் கெயின் ஆர் இன்கம் ஃபார் அவர் பிஸ்னஸ். நம்மளுக்கு அது வந்து என்னது இன்கம். அதனால அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காமிக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கான்செப்ட் என்னது, டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் எல்லாமே டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் வந்து என்ன வரும்னு பார்த்தோம்னா இன்கம் அண்ட் கெயின்ஸ் வந்து வரும். அப்போ அதுக்கான என்ட்ரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அமௌண்ட் வந்து 85,000 கொடுத்துருப்பாங்க. அதில் 2.5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2,125 வந்து வரும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில் வந்து உல்ட்டாவாக இருக்கிறது, அதுக்கடுத்து லெட்ஜருக்கு மாறும்போது மாறிடும், வேற மாதிரி மாறும். அப்போ இந்த இடத்துல ட்ரேடிங், அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸோட வேல்யூ வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதுக்கான கான்செப்ட். அதுக்கப்புறமேட்டு அது வந்து எங்கே போகும், ஸோ டைரெக்டாக வந்து லயபிலிட்டிஸில் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் இந்த வேல்யூ டிடெக்ட் பண்ணி காட்டுவோம். அது சேம் லைக் தட் நம்ம அதே மாதிரி சன்ட்ரி டேட்டாஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேட் டெட்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸு, டவுட்ஃபுல் டெட்ஸ் இதெல்லாம் வந்து கழிச்சு காமிப்போம். எங்கள் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அசட் சைடில் டேட்டாஸோட வேல்யூலேருந்து கழிச்சு காமிப்போம் ஒன் பை ஒன்னாக. இந்த சேம் கான்செப்ட் இதுக்கும் அப்ளை ஆகும். தட்ஸ் ஆல், அவ்வளோ.